पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 4வது பாதம் கைவல்ய பாதம். இந்த கைவல்ய பாதத்தில் நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா 23வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 23வது சூத்திரம் நான் முதல்ல இருந்தே வந்துடுறேன். நேற்று நடந்தது சம்ஸ்கார பாட்டம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு படிக்கும்போது அர்த்தம் இன்னும் நல்லா புரிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புருஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா முந்தின சூத்திரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அர்த்தத்தை எடுக்கணும். 22வது சூத்திரத்துலேருந்து முன்னாடியிலேருந்து எடுக்கணும். முன்னாடி சூத்திரம் 22வது சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஞானம் எப்படி உண்டாகும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து புரிஞ்சுக்கணும். ஞானம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, நம்மளுடைய சித்தமானது வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மகம். இந்த சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு காரியம் பண்ணுது. அந்த சித்த விருத்தி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, வெளியில இருக்கிற வஸ்துக்களோட சம்பந்தப்பட்டு அந்த சித்த விருத்தி வந்து அந்த வஸ்துவோட கலருக்கு மாறுது. அதுக்கு பேர் உபரக்தம்னு பேர். அப்போ வெள்ளை கிளாத் எடுத்து நம்ம எப்படி காவி கலர்ல நினைச்சோன்னா காவி துணி ஆகுதோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்த விருத்தி எதிர்க்க இருக்கிற விதவிதமான வஸ்துக்களோடு சேர்ந்து அந்தந்த வண்ணமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பச்சோந்தி வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்குமோ, எதுக்கு பக்கத்துலலாம் இருக்கோ அந்தந்த கலருக்கு மாறுமோ, அதே மாதிரி இந்த சித்தவிருத்தி என்ன பண்ணுது, எதிர்க்க இருக்க விஷயத்தோட ஆக்காரமாக ஃபஸ்ட்டு ஆகுது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யத்தையும் என்ன பண்ணுது, தன்மயமாக ஆக்கிக்குது. அப்போ ஒவ்வொரு விற்த்தியிலையும் சித்த விருத்தி திரிகுணமாக இருந்த விற்பி எப்படி ஆயிடுச்சு, வெளியில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் செப்பரேட்டாக சித்த விருத்தியை பார்க்க முடியாது. வஸ்துக்களாக தான் மலை சித்த விருத்தி எப்படி இருக்கும், மலை அப்படின்ற விற்த்தியாக இருக்கும், வீடு விற்த்தியாக இருக்கும், இந்த உலகம் விற்த்தியாக இருக்கும். அப்போ எந்த வஸ்துக்கள் நம்ம வந்து சித்த விருத்தி எம்டியான சித்த விருத்தியை நம்ம பார்க்கறது இல்லை. எல்லா சித்த விருத்திகளும் எப்படி இருக்கு அப்படின்னா அந்தந்த வஸ்துவோட ஃபார்முக்கு மாறிடுச்சு. அப்படி மாறினது பிறகு அந்த வஸ்துக்களோட ஃபார்மில் இருக்கிற அந்த சித்த விருத்தியில் எது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் என்ன பண்ணுது, அதில் ரிஃப்ளெக்டை கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் பண்ண மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அப்போ ஒரு விற்த்தியில் என்ன இருக்கும், மனோவிருத்தி சித்த விற்த்தியில் வஸ்து இருக்கும், திரிகுணாத்மகம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும். இந்த ரிஃப்ளெக்ஷன் உண்டான மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரகாசிக்குது. எப்படி, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்குது, லைட் இல்லை. அப்போ வஸ்துக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட லைட் இல்லைன்னா தெரியுமா, தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் லைட்டு போட்ட உடனே டக்குன்னு தெரியுது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அநேக வஸ்துக்களோடு சேர்ந்தாலும் அந்த வஸ்துக்களாக இருந்தாலும் கூட லைட் இல்லைன்னா என்னது, அது இருட்டாக தான் இருக்கும்.
இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தவிருத்தியில பட்ட மாத்திரத்தில் அந்த சித்தவிருத்தியில இருக்கிற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில தெரிய ஆரம்பிக்குது. இது மரம், இது செடி, இது கொடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ அகங்காரம் உண்டாகுது. அது ஆபாசம், அது வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் தான். ஆனால் அந்த ஒரிஜினல் என்ன பண்ணிடுச்சு, தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றத நான் ஜீவன் அப்படின்னு ஒரு ஜீவ அகங்காரம் உண்டாயிடுச்சு. இந்த ஜீவ அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உண்டாகிற அந்த சித்தவிருத்தியை பிரகாசிச்சோன்னே, இப்போ நம்ம ரூமில் வந்து லைட் இருக்குது. இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற எந்த ஐட்டத்தோடையாவது வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம் இருக்கா? அபிமானமே இல்லை. லைட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பிரகாசிக்குது, அவ்வளோதான் வேலை. அதுக்கு எந்த அபிமானமும் இல்லை. இல்லை எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார், எனக்கு நான் பிரகாசிக்க மாட்டேன் அப்படின்னா அது சொல்கிறது இல்லை. அதுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இந்த ரூமில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும், குப்பை கூடையும் பிரகாசிக்குது, சுவாமி படத்தையும் பிரகாசிக்குது, சிவலிங்கத்தையும் பிரகாசிக்குது, சந்தனத்தையும் பிரகாசிக்குது, எல்லாத்தையும் பிரகாசிக்குது. அப்போ அதுக்கு அபிமானம் இல்லாமல் பிரகாசிக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. ஆனால் இதே மாதிரி நம்ம சைத்தன்யமாக இருக்கிறது என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது வஸ்துவா மட்டும் பார்த்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தத்தில் இருக்கிற எல்லா விற்த்திகளோடையும் மெரிஜ் ஆகி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு அநேக ராகத்வேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடையுது. இதான் ஜீவ சிருஷ்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பிரகாசிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த வஸ்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்கிற வஸ்துக்களை பிரகாசிக்கிறது தான் ஒருத்தருக்கு ஞானமா ஆகுது. அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜீவாத்மான்ற ஒரு அபிமானிக்குது. அவன் தான் சம்சாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ற, 23வது சூத்திரத்தை ஆரம்பிச்சார். திரஷ்டு திருஷ்யோர் உபரக்தம், திரஷ்டு திருஷ்யோபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டுன்றது யாரு, திரஷ்டா, பார்ப்பவன். பார்ப்பவன் யாரு, சைத்தன்யம், புருஷன், பிரகாசம். இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த புருஷனும் திருஷ்யம், அவனுக்கு எது திருஷ்யம், சித்த விருத்தி தான் திருஷ்யம். இந்த சித்த விருத்தி எப்படி ஆயிருக்கு, நிறைய வெளியில இருக்கிற ஃபார்ம் ஆயிருக்கு. அந்தந்த வஸ்துக்களோட இதா ஒவ்வொரு க்ஷணமும் அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற அந்த திருஷ்யமா இருக்கிற அந்த சித்த விருத்தியோட இந்த திரஷ்டாவா இருக்கிற புருஷன் என்ன பண்றான், உபரக்தம், ஒன்று சேர்றான். எப்படி இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே விழுவுது. இப்போ நான் கேட்குறேன், என் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட பிரகாசம் என்னோட பாடியோட கலந்துச்சா அப்படின்னா, கலந்துச்சா இல்லையா? கலக்கலை. ஆனால் என்ன தெரியுது, கலந்த மாதிரி தெரியுதா? ஏன் தெரியுது அப்படின்னா லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே பிரகாசிக்குது. என்னோட பாடியில் பிரகாசிக்கிறதுனால சம்பந்தத்தை அடைஞ்ச மாதிரி ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷன் அப்படின்றவனோட பிரகாசம், ரிஃப்ளெக்ஷன், அது என்ன பண்ணுதுன்னா அந்த சித்தவிருத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா உபரக்தமாகுது. உபரக்தம்னா என்ன அர்த்தம், ஒன்னோட ஒன்று கலந்து அது மயமா ஆகிறது. இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிம் ரோலோட அந்த ஃபிலிம் ரோலுக்கு பின்னாடி இருக்கிற பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, உள்ள ஊடுருவி போகும்போது அந்த ஃபிலிம் ரோலை தாண்டி வெளியில் போகும்போது ஃபிலிம் ரோலை டச் பண்ணுற வரைக்கும் என்ன கலர் இருந்துச்சு, ஒயிட் கலரில் அந்த லைட் இருந்துச்சு. ப்ரொஜெக்டர்லேருந்து வந்த லைட்டு ஒயிட் கலரில் இருந்துச்சு. இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ரோலை தாண்டி ஸ்க்ரீனுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, கலர்ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ எது கலர்ஃபுல்லாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாசம், வெள்ளை கலரில் இருந்த பிரகாசம் தான் ஃபிலிம் ரோலுக்குள்ளார போய் வெளியில் வரும்போது ஹீரோயின், காமெடியன், வில்லனா ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் இப்போ நமக்கும் நடக்குது. அப்போது அந்த ஃபிலிம் ரோலுக்கு வெளியில் போய் அந்த ஸ்க்ரீனில் விழும்போது பிரகாஷம்க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிலிம் ரோலோட உபரக்தம் ஆயிடுச்சு, ஒன்றா ஆயிடுச்சு. அந்த ஃபிலிம் ரோலில் இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் அது மயமாக இந்த பிரகாஷம் என்ன ஆயிடுச்சு, அது மயமாக ஆயிடுச்சு. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷனோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சித்தவிருத்திக்கு ஏற்ற மாதிரி பரிணமிச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது,
சித்தவிருத்தியே பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது. சித்தவிருத்தியே பிரகாசிக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிம் ரோல் தானே நம்ம பார்க்குறோம். பின்னாடி இருந்த பிரகாசம் யாருக்காவது தெரியுமா? நீங்கள் என்னைக்காவது சின்ன பசங்கள்கிட்டலாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். நான்லாம் வேலை சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4th 5th வரும்போது எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பெரிய க்யூரியாசிட்டி. இந்த 4th 5th வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டர் ரூமில் போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு க்யூரியாசிட்டியோட பார்க்குறது. அந்த 4 ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க தெரியுங்களா, ப்ரொஜெக்டரோட இது வர்றதுக்கு, பிரகாசம் வர்றதுக்கு. அங்கே நின்றுட்டு கையெல்லாம் காட்டுறது, அப்போ மறைச்சிரும், கையை காட்டுறது, இது பண்ணுறது, நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவோம். அப்போ நமக்கு இன்னும் க்யூரியாசிட்டி என்னன்னா, எப்படி இது சினிமா காட்டுறாங்க, எப்படி சினிமா காட்டுறாங்க அப்படின்னு. ஆமாம், பேப்பரை கிழிச்சு தூக்கி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படி சிக்கு சிக்கு சிக்கன்னு நல்லா காட்டும் உங்களுக்கு. இப்போவும் அது மாதிரி தான் பண்ணுறாங்க எல்லா படத்துக்கெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரகாசம் அந்த ஃபிலிம் ரோலோட ஒன்று கலந்து கேரக்டராக ஆயிடுச்சு. இப்போ கேரக்டராக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கேரக்டரை தனியாகவும் பிரகாசத்தை தனியாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா பிரகாசம்தான் கேரக்டராக ஆயிடுச்சு, உபரக்தம்னு பேர். அப்படி ஆனதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிலிம் ரோலே பார்த்தீங்கன்னா என்னவா தெரியுது அப்படின்னா சொந்த பிரகாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபிலிம் ரோலே வாஸ்தவத்தில் ஃபிலிம் ரோலு ஜடம். அது எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி நம்ம சித்தவிருத்திகளும் பார்த்தீங்கன்னா ஜடம். இந்த சித்தவிருத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னா பிரகாசம், ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம் இதில் விழுந்த மாத்திரத்தில் இந்த சித்தவிருத்தியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரகாசம் உடையது மாதிரி பிரகாசிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, கண்ணு இந்த பிரகாசம் சித்தத்தில் பட்டு சித்தத்தில் இருக்கிற பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி விருத்தி. முதல்ல புத்தி விருத்தி எடுத்துங்க. புத்தியில் பட்ட சித்த விருத்தி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆபாசம் இதெல்லாம் நான் இப்போ பேசுறதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாஷ்யத்திலே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைத்தன்யத்தோட ஆபாசம் புத்தி, புத்தியோட ஆபாசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு, மனசோட ஆபாசம் இந்திரியங்கள், இந்திரியங்களோட ஆபாசம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் பட்ட ரிஃப்ளெக்ஷன் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் கம்மியாயிட்டே போகுது. கம்மியாகி 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 வெளியில் வரும்போது இந்த தேகமோ இல்லை தேகத்துக்கு வெளியிலேயே வரும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனோட சக்தி சாமர்த்தியம் கம்மியாக தெரியுது. புத்தி முதல் ரிஃப்ளெக்ஷன் அங்கே புத்தியில் உண்டாக்குறதுனால ரொம்ப பிரைட்டாக இருக்குது. மற்றதுலலாம் அதோட பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வருது உங்களுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் சைத்தன்யம் கம்மியாகவும் அதே நேரத்தில் மேலே மேலே ஏற ஏற உள்ளுக்குள்ளார போக 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 சைத்தன்யத்தோட சாமர்த்தியம் அதிகமாகவும் தெரியுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், கில்லுனா வலிக்குதா? நான் கேட்குறேன், சைத்தன்யத்தினால வலிக்குதா இல்லை இந்த உடம்புக்கே அது இருக்கா? நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்புக்கே உணர்வு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லை? இந்த சைத்தன்யம்ன்றது பின்னாடி தெரியலையே நமக்கு. பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குற சாமர்த்தியம் இல்லை இல்லை. ஐயோ கில்லுது வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வலிக்குதுன்னா இந்த ஜடம், இது இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா ஜடம். இந்த ஜடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைத்தன்ய சாமர்த்தியம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்போட அந்த சைத்தன்யம் என்ன இருக்குது, ஒன்றாய் தெரியுது. இந்த இந்திரியம் கண்ணு பார்க்குது, காது கேட்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயிலாம் பார்த்தீங்கன்னா ஜடம். குணமாக திரிகுணமாக இருக்கிறதுனால திருஷ்யமாக இருக்கிறதுனால இது ஜடம். எது எது எல்லாம் திருஷ்யமாக இருக்கோ, எது எது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுவதா திருஷ்யமாக இருக்கோ, 3 குணத்தை உடையதாக இருக்கோ, அது பார்த்தீங்கன்னா ஜடம். ஆனால் நமக்கு எப்படி தெரியுது, கண்ணு ரூபத்தை அறிகிற மாதிரி தெரியுது. நான் கேட்குறேன், கண்ணு அறியுதா இல்லை கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சைத்தன்யத்தினால கண்ணு அறியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைத்தன்யத்தினால தான் கண்கள் பார்க்கிற சக்தியை அறியுது. இப்போ பிரித்து பார்க்க முடியுதானா? கண்ணையும் கண்ணோட இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தையும் பிரித்து பார்க்க முடியல. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவுபிராணஸ்ய பிராணக கேனோபனிஷத் மந்திரம் இருக்கு. அப்போ ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி போயிருக்கு. அப்போ முதல் மிக்சிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் தேகத்தில் இருக்கிற சைத்தன்யத்தை பிரித்து பார்க்க முடியல, இந்திரியத்தில் இருக்கிற சைத்தன்யத்தை பிரித்து பார்க்க முடியல, அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற மனோவிருத்தியோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யத்தையும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியல, புத்தியோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யத்தையும் பிரித்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அது மயமாக உபரக்தமாய்
ஆயிடுது. அந்த உபரக்தமான காரணத்தினால சித்தம் என்ன பண்ணுது, சித்தத்துல இருந்து மனசுல இருந்து இந்திரியங்கள், இந்திரியத்துல இருந்து வெளியில போய் விஷயங்கள் எல்லாத்தையும் கிரகணம் பண்ணி கொண்டு வருது. அப்ப இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் 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 ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 இந்திரிய விஷயங்களாவும் இந்த சித்தவிருத்தி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா சர்வார்த்தம். இந்த சித்தவிருத்தி என்னவா இருக்கு, சர்வத்தையும் அறிகின்ற சாமர்த்தியத்தை உடையதா இருக்கு. ஆனா சர்வத்தையும் அறிகிற சாமர்த்தியம் சொந்தமானதா அப்படின்னா சொந்தமானது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கின பிரகாசம் சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் பட்டதுனால இதுக்கு அறிவானது உண்டாகுது அப்படின்னு சூத்திரம். இது ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாஷ்யத்தை முதல்ல இருந்து வந்துருவோம். மனோகி இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்ன பண்ணணும், நம்ம ஆத்ம தத்துவத்துக்கும் இந்த ஸ்க்ரீன் எக்ஸாம்பிளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸ்க்ரீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தத்துவமாக எடுத்துங்க, ப்ரொஜெக்டர்லேருந்து கிளம்பி போகிற பிரகாசத்தை வந்து சித்தத்துவமாக எடுத்துங்க, ரெண்டு வேறு வேறு. ஆனால் இப்போ நம்மளோட ஆத்ம தத்துவத்தோட விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா தான் ஸ்க்ரீன் மாதிரி ஆதாரமும், ஆத்மா தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பிரகாசமும். சித்தம் சத்து அதுதான், சித்தம் அதுதான். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து நம்ம இந்த இது இருக்குல்ல, இந்த பீஜிங்கோட லாஸ்ட்டு ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸை வச்சுக்கிட்டு நிறைய இதெல்லாம் காட்டினாங்க, காட்சிகள்லாம் காட்டினாங்க. அப்போ அந்த காட்சிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேஸ், ஏதாவது ஸ்க்ரீன் இருந்துச்சா? ஸ்க்ரீனே இல்லை. ஸ்க்ரீன் இல்லாமல் ஆகாசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த ரேஸை வச்சு நிறைய காட்சிகள்லாம் காட்டினாங்க. போன ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பீஜிங் ஒலிம்பிக்கில் அது நடந்துச்சு. லேசர், ஆமாம் லேசர், ஆமாம் லேசரில் வந்து பண்ணுற இது அந்த லேசரில் பண்ணுற அந்த காட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பேஸு, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தம் அதுதான், சத்தும் அதுதான். பிரகாசமே சத்து, பிரகாசமே சித்து நம்மளுடைய இதில். ஆனால் ஸ்க்ரீனுக்கும் பிரகாசத்துக்கும் ஸ்க்ரீன் வேற, பிரகாசம் வேற, சத்து வேற, சித்து வேற அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இது மட்டும்தான். இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார், மனோஹி மந்தவ்யேன அர்த்த உபரக்தம். இந்த மனசு முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைக்க வேண்டிய வஸ்துவோட ஃபர்ஸ்ட் எடுத்தணும் ஒன்னாகுது. உபரக்தத்தை அடையுதுன்னா ஒன்றா கலக்குது. எப்படி கலந்துச்சு, அதுக்கான ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சித்தவிருத்தி, மனோவிருத்தி, மனசுக்கு போனா மனோவிருத்தி, மனோவிருத்தி இந்திரியங்கள் வழியா போய் இந்திரிய விருத்தியாகும். இந்திரிய விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் விஷயங்களோட சம்பந்தப்படும், திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து இந்திரியத்துக்கு வரும், அப்புறம் மனசுக்கு வரும், அதுக்கப்புறம் புத்திக்கு வரும். புத்திக்கு வந்தோன்னே இது மலை, இது மரம், இது வீடு அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகும். அப்போ புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நினைக்க வேண்டிய மந்தவியம்னா நினைக்க வேண்டிய வஸ்துவோட ஒன்னாயிடுச்சு. வெளியில போகும்போது எம்டியா போச்சு, ஆனா வரும்போது ரிட்டர்ன் ஆனதுக்கு பிறகு என்னாச்சு, அந்தந்த வண்ணமா அது மாறி போச்சு. அதுக்கு பேரு உபரக்தம்னு பேரு. தத்து ஸ்வயம்ச விஷயத்வாத். ஆனா இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு விஷயமாகவும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசை அறியறது யாரு, வெளியில இருக்க வஸ்துக்களை அறியறது யாரு அப்படின்னா என் மனசு அறியுது, புத்தி அறியுதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா விஷய ஆகாரமாகவும் அதுதான், அந்த புத்தி தான் ஆகுது விஷயம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, விஷயினா புருஷேன ஆத்மீயா விருத்தியா. அது என்ன பண்ணுதுன்னா விஷயமா இருக்கிறது விஷயியாவும் அதுதான் ஆகுது. எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புருஷனோட அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, ஆத்மீயா விருத்தியா அப்படின்னா புருஷனோட ரிஃப்ளெக்ஷன் இந்த சித்தவிருத்தியில உண்டான மாத்திரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றவனாவே ஆயிடுது. யார் அறிகின்றவனாகிறா, ஆத்மாவை விட்டுருங்க, யார் அறிகின்றவனாகிற புத்தியே அறிகின்றவனாகவும் விஷயினியாவும் ஆகுது. எதனால ஆச்சு அப்படின்னா இந்த புருஷனோட ஆத்மீய விருத்தியினால, ரிஃப்ளெக்ஷன்னால அந்த சாமர்த்தியம் அதுக்கு வந்துருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயமாவும் ஆகுது, விஷயத்தை அறிகின்ற விஷயினி அப்படின்னாவும் அது ஆகின்றது. அது மட்டும் இல்ல, அபிசம்பந்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் விஷயத்தோடையும் சம்பந்தமாகுது, புருஷனோட ரிஃப்ளெக்ஷனோடையும் சம்பந்தத்தை அடைஞ்சிருது. தது ஏதத்து சித்தம் ஏவ திரஷ்டு திருஷ்ய உபரக்தம். அந்த சித்தமே
திரஷ்டாவாகவும் ஆயிடுச்சு, திருஷ்யமாகவும் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுத்தோடையும் உபரக்தமாயிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா விஷயி நிர்பாசம். அப்போ இப்ப நம்ம பார்க்கிறோம்ல நம்மளுடைய புத்தி விருத்திலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, புத்தி விருத்தி தான் விஷயம், புத்தி விருத்தி தான் விஷயத்தை அறிகின்ற விஷயி. இந்த ரெண்டாவும் சப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்டாவும் இந்த புத்தி விருத்தியே பாத்தீங்கன்னா நிர்பாசம் அப்படின்னா பிரகாசிக்கின்றது. அப்ப அதனால்தான் சொல்றோம் சர்வம் மனையேவ அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, திரஷ்டாவும் அதுதான், திருஷ்யமும் அதுதான். இந்த ரெண்டாவும் இருக்கு. மனசுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது நான் அப்படின்றது என்னது. இப்ப நீங்க அறியறீங்களா நான், அதுவும் என்னது, அதுவும் புத்தி விருத்தி தான். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா புத்தி விருத்திக்கு அந்நியமா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தெரியவே தெரியாது. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா சிதாபாசர்களா இருக்கும், நம்ம எல்லாமே ஜீவர்களா இருக்கும். சிதாபாசர்கள்னு பேரு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா நம்ம இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது, புத்தியில. அப்போ புத்தி தூங்கிடுச்சுன்னா நீங்க இருப்பீங்களா? புத்தி தூங்குனா நீங்க இருக்க மாட்டீங்க. அதான் நமக்கு டெய்லி நடந்துட்டு இருக்கு. தூக்கத்தை பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப நீங்க ஒரிஜினலா இருந்தீங்க அப்படின்னா புத்தி தூங்குனாலும் நீங்க இருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறதுனால புத்தி தூங்கிடுச்சு, நான் தூங்கிட்டேன், நான் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் தெரியவே தெரியாது. இப்ப நமக்கு தெரியறது எல்லாமே நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா, இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. புத்தி இருந்தா நான் இருப்பேன், புத்தி இல்லைன்னா நான் இல்லை. ஏன் அப்படின்னா புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம எல்லாம். அந்த புத்தியில தான் விஷயமும் இருக்கு. அப்ப விஷயமாவும் விஷயியாவும் இந்த சித்த விருத்தியே பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது. அது மட்டும் இல்ல, சேத்தன அச்சேத்தன ஸ்வரூப ஆப்பன்னம். இந்த சித்தவிருத்தி என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, விஷயமா இருக்கிற ஜடத்தோட சேர்ந்து ஜடமாகவும், இந்த புருஷன்ற ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் பட்டோன சேத்தனமாகவும். அப்போ பாத்தீங்கன்னா ஜடமாவும் இந்த விருத்தி இருக்கு, சேத்தனமாவும் இருக்கு. நம்மளோட அனுபவம் தானே. சித்தவிருத்தியை பார்க்குறீங்களா? என் மனசு நல்லவே இல்லை, என் மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்க, உங்கள் சித்தவிருத்தியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா ஜடத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் நிறைய இடத்துல நம்ம எப்படி மிக்ஸ் ஆகிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படின்றோம் மனோவிருத்தியை. அப்போ நமக்கு ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் நம்ம சித்தவிருத்தியை பார்க்குறோம் ஜடமாக, சில சமயம் சித்தவிருத்தியே நான் அப்படின்னு சேத்தனமாகவும் ஆயிடுறோம், மனசுதான் நானாகவும் ஆயிடுறோம் பெரும்பாலும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தவிருத்தி எப்படி இருக்குன்னா சேத்தனமாகவும் இருக்கு, ஜடமாவும் இருக்கு, டபுள் பர்சனாலிட்டியா பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படி இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா சேத்தன அச்சேத்தன சொல்லுங்க, மனசாயிடுறோம் ஒன்னாயிடுறோம். நான் மனசு. இப்போ எமோஷன் வரும்போது நம்மளால பிரித்து பார்க்க முடியல. மனோவிருத்தி வேற நான் வேற அப்படின்னு பிரித்து பார்க்க முடியல. நம்ம சரி, நான் கேட்குறேன், எல்லா டைமும் நம்ம மனசோட மிக்ஸ் ஆகி தான் இருக்குமா, இல்லை மனசை பார்க்குறோமா? சில சமயம் ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி பார்த்தீங்கன்னா ஜபத்தில் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு சாமி, வாய் சொல்லுது ஜபத்தை, ஆனால் மனசு பார்த்தீங்கன்னா வேற பக்கம். அப்போ நீங்கள் மனசை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம சில சமயம் மனசை பார்க்குறோம், சில சமயம் மனசாவே ஆயிடுறோம். நம்ம மனசா ஆகும் போதெல்லாம் அந்த சித்தவிருத்தி பார்த்தீங்கன்னா சேத்தனமாயிடுது. நம்ம மனசை எப்பெல்லாம் பார்க்குறோமோ நான் சேத்தனமாயிடுறேன், அது மனசு ஜடமாயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனோவிருத்தி எப்படி இருக்குன்னா சேத்தனமாகவும் அச்சேத்தனமாகவும் உபயரூபத்தை ஆப்பன்னம், ரெண்டு ரூபமாகவும் அதோட சுரூபமா அதை அடைந்து விஷயாத்மகம் அப்படி அவிஷயாத்மகம் இவ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சித்தவிருத்தி எப்பவுமே விஷயம்தான், ஆப்ஜெக்ட் தான். விஷயம்னு என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட். எப்பவுமே சதா திருஷ்யமேவ திரஷ்டா திரஷ்டாயேவ. க்ஷேத்திர அத்தியாயம்னு ஒன்று பார்த்தோம்ல, 13வது சாப்டர்ல ஆச்சாரியர் பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றார், சதா காலமும் எந்த காலத்திலையும் திரஷ்டாதான், திருஷ்யம் தான். எந்த காலத்திலையும் திரஷ்டா திருஷ்யமாகவோ திருஷ்யம் திரஷ்டாவாகவோ ஆகவே முடியாது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா, நம்மளோட விஷயத்துல
எப்பவுமே விஷயமா இருக்கக்கூடிய விஷயாத்மகம் அப்படி இந்த சித்தம் விஷயம்தான், ஆப்ஜெக்ட் தான். இருந்தாலும் கூட நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அதுல படுறதுனால அது எப்படி இருக்குன்னா அவிஷயாத்மகம். அவிஷயாத்மகம்னு அர்த்தம் ஆப்ஜெக்ட் இல்லாம அது சப்ஜெக்ட் ஆன மாதிரியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்லியாச்சு. வாஸ்தவம் இல்லை, நமக்கு பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் இல்லாத காரணத்தினால எமோஷனல் ஆகும் போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், மிக்ஸ் ஆயிடுறோம். சித்தவிருத்தியோட மிக்ஸ் ஆகி இது எனக்கு பார்க்கப்படும் விஷயம் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல. என்னை திட்டாங்க, என்னை தப்பா பேசிட்டாங்க அவங்க அப்படின்னும் போது மனசு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எமோஷனல் ஆயிடுது. ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை வந்து சாமி திட்டாரே, சாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டாரே அப்படின்னு அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருவோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சித்தவிருத்தியோட நம்ம என்ன பண்ணிட்டோம், மெர்ஜாயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலத்திலையும் மெர்ஜானோன்னு என்ன ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் ஆகிட்டோம். இந்த சித்தவிருத்தி எப்பவுமே ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆன மாதிரி இவன்னு போட்டிருக்கு. ஆன மாதிரி என்ன இருக்குன்னா சேத்தனம் இவ. இந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா சேத்தன மாதிரியே இருக்கு, அதுக்கு சொந்த பிரகாசம் இருக்கிற மாதிரி சைத்தன்யம் இருக்கிற மாதிரி ஆயிடுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பட்டிகமணி கல்பம். இந்த சித்தம் எப்படின்னா புருஷனுக்கு ஸ்பட்டிகமணின்னு சொன்னது போக இப்ப சித்தத்தையே ஸ்பட்டிகமணின்னு சொல்றோம். சித்தம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்பட்டிகமணி மாதிரி இருக்கு. சத்துவம், அதாவது அடிக்கடி சொல்றோம்ல புத்தி சத்துவம்னு சொல்லிட்டே இருக்கோம். ஏன் புத்தி சத்துவம் சொல்றோம் அப்படின்னா எது சத்துவ குணமா அது நிர்மலம்னு பேர். சத்துவ குணம் என்ன பண்ணும், நிர்மலம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் ப்ராடக்ட் எது அப்படின்னா அவித்யாவோட முதல் ப்ராடக்ட் புத்தி. அந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிகமணி மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுது, வெளியில இருக்கிற வஸ்துவாவும் ஆபாசிக்குது, தோன்றுது. அதே மாதிரி இந்த புருஷனாவும் அது வந்து பார்த்தீங்கன்னா புருஷனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிகமணி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தோட ரூபத்தையும் அது அடைகிறது. எப்படி ஸ்பட்டிகமணிக்கு பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ வச்சா சிவப்பு கலர் ஆயிடுமோ, மஞ்சள் கலரை வச்சா மஞ்சள் ஆயிடுமோ, அதே மாதிரி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் புருஷனாகவும் இந்த வஸ்துக்களாகவும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால என்னாச்சு, சர்வார்த்தம் இத்யுச்யதே. இந்த சித்தம் எப்படிப்பட்டது, சர்வார்த்தம். சர்வார்த்தம்னு அர்த்தம் எல்லா விஷயங்களையும் பிரகாசிக்கின்ற ஞானத்தை உடையது. அப்ப இந்த சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டோட ரூபமாகவும் ஆகுது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டோட ரூபமாகவும் ஆகின்றது. சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால இதுக்கு பேரு சர்வார்த்தம் அப்படின்னு பேரு. சர்வார்த்தம்னு அர்த்தம் எல்லா வஸ்துக்களையும் ரூபம், சப்தம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் எல்லா இந்திரிய விஷயங்களையும் அறியக்கூடியதாக ஆகின்றது என்று சொல்லப்படுகிறது. இது உச்சது. அதுக்கப்புறம் ததனீன, இந்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, சித்த சாரூப்பியேன பிராந்தாக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா என்ன ஆயிடுச்சு, ஆத்மா வந்து சித்தத்தோட மெர்ஜ் ஆயிடுச்சு. விஷயம் என்னாச்சு, சித்தத்தோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்ப சித்தவிருத்தி எப்படி இருக்கு, விஷயமாவும் ஆச்சு, புருஷனாவும் ஆயிடுச்சு, பார்ப்பவனாவும் திரஷ்டாவாகவும் திருஷ்யமாவும் ஆயிடுச்சு. இதை பிரிச்சு பார்க்காததுனால யாரும் ஒரு ஆச்சாரியார் பிரிச்சு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் பிரிச்சு சொன்னாலும் கூட வந்து புரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் அதிகமானாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இதை பிரிச்சு பார்க்க முடியும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா அபியாசங்கள்லாம் சொல்றோம். சத்துவ குணம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற சாமர்த்தியம் உண்டாகும். கொஞ்சம் ரஜோகுணம் இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும், ஃப்ளட்டில் போயிடும். இப்போ நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வெளிமுகமாக ஆகிடுறோம். வெளிமுகம் ஆயிட்டீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்முகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை பிரித்து பார்க்குற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்காது. எப்போ நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டு ஆவிருத்த சக்ஷு அமிர்தத்துவம் மிச்சம், வெளியில இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார சித்தவிருத்தியை மட்டும் பார்க்குறீங்களோ அதுலேயும் சாமர்த்தியத்தோட பார்க்கும்போது தான் அதை பிரித்து செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். என்னது, பிரசங்கியான பலாத். பிரசங்கியான பலம் இருக்கிற வரைக்கும் வந்தாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சாமர்த்தியம் இருக்கு. நீங்க ராமனை தியானம் பண்ணிடலாம், கிருஷ்ணனை தியானம் பண்ணிடலாம், சிவபெருமான தியானம் பண்ணிடலாம், ஒரு நாமத்தை ஜபம் பண்ணிடலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதை வச்சு பண்றீங்க, சித்தவிருத்தியை வச்சு பண்றீங்க.
சித்தவிருத்தியை வச்சுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, தியானம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க. ஓஹோ, அவர் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றார், பெரிய தியானவாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட கீழே தான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் எப்படி இந்த ஆத்மா எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு, தியாய தீவ லேலாய தீவ மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. என்னன்னா இந்த சித்தம் வந்து தியானம் பண்ணும் போது இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, அப்படி ஆகும்போது சொல்லுதான், நான் தியானம் செய்கின்றேன். ஆத்மா தியானம் பண்ணுதா இல்ல மனசு தியானம் பண்ணுதா? மனசு தியானம். ஆனா 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 வந்து பாத்தீங்கன்னா மனசு தியானம் ஒவ்வொரு விருத்தியிலையும் ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு தியானம் பண்றத இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, நான் தியானம் பண்றேன் அப்படின்னு தியாயத்தி இவ. அதோட நமக்கு என்ன ஆயிடுதுன்னா மெர்ஜ் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் தியானம் சரியா சித்திக்கல, ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 நாளா ஒரே மனசு வந்து பாத்தீங்கன்னா தியானமே கை கூட மாட்டேங்குது சுவாமி அப்படின்றோம். எனக்கு தியானமே கை கூட மாட்டேங்குது. ஆத்மா தியானம் பண்ணுதா இல்ல மனசு தியானம் பண்ணுதா? மனசு தியானம் பண்றதை நம்ம என்ன பண்றோம், நான் தியானம் பண்றேன். லேலாய தீவ நிறைய விவகாரங்கள்லாம் பண்ணுது. யார் விவகாரங்கள்லாம் பண்றா? சித்தம் பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நான் வாக்கிங் பண்றேன், நான் ஜாக்கிங் பண்றேன், நான் படிக்கிறேன், நான் எழுதுறேன் அப்படின்னு நான் பண்ற எல்லா காரியத்தையும் நான் பண்றேன் நம்ம சொல்றோமா? அது போல வாஸ்தவத்தை நான் எதையும் பண்ணல. அப்ப நான் என்ன பண்றேன்னா பிரகாசிக்கிறது மட்டும்தான். ஆனா நமக்கு என்ன தெரியுது, இந்த மெர்ஜாய் இருக்கிறதுனால பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் இல்லை. அப்போ இருக்கிறதுலே பெரிய வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமனை வந்து தியானம் பண்றதோ கிருஷ்ணனை தியானம் பண்றதோ பெரிய தியானம் இல்லை. அந்த தியானம் பண்ணக்கூடிய இந்த சித்தத்தை செப்பரேட் பண்ணி பார்க்கறது. இந்த சித்த விருத்தி ராமன் 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 சொல்லிக்கிட்டு இருக்கிற சித்த விருத்தி வேற, அந்த சித்த விருத்தி வேற, அதை பார்க்கின்ற நான் வேற அப்படின்னு பிரிக்கணும். இந்த பிரிக்கிறதுக்கு பேர் தான் பரம் பிரசங்கியானம் தியானம் அப்படின்னு பேர். பிரசங்கியான தியானம். இந்த தியானத்தை வந்து யாரும் வெளியில சொல்றதே இல்லை. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நடக்கிற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசங்கியான தியானம் தான் முக்கியமானது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு ஆத்மானுபூதிக்கு அந்தரங்க சாதனம்னு பேர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த சித்தவிருத்தியவே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்றாரு, தது அனேன காரணேன, இந்த காரணத்தினால சித்த சாரூப்பியேன பிராந்தாக. சித்த சாரூப்பியம், இந்த நான் வந்து சித்தத்தோட சமரூபத்தாயிட்டேன். சித்த விருத்தி கோப்பியா இருந்தா, கோபமா இருந்தா நான் கோபி, காம விருத்தி வந்தா நான் காமி, தியானம் பண்ணா நான் தியானம் பண்றவன், நான் பார்த்தேன் அப்படின்னா நான் பார்க்கிறவன், அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறவன் போறவன் வரவன் அப்படின்னு சித்தவிருத்திக்கு சமரூபத்தில் நம்ம என்ன ஆயிடுறோம், ஆயிடும். ஆன காரணத்தினால பிராந்தாக, எல்லாரும் பிராந்தி ஆயிட்டோம். ஒரு குவார்டர் குடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாம். ஒரு குவார்டர் ஆஃப் குடிச்ச மாதிரி தான் இருக்கும். எல்லாம் தெளிவே இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானி புருஷனை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாம் எப்போவுமே ஆஃப் அடித்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஆஃப்ல தான் இருக்கோம். நம்ம ஆஃப் ஆயிட்டோம். எல்லா புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சே அறியாம பிராந்தி ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமாயி மயக்க மடத்தை அடைஞ்சு கேச்சித்து ததேவ சேத்தன மித்யாகு. கேச்சித்துன்னு அர்த்தம் சிலர்னு சொல்றாரு. சிலர்லாம் இல்லை, பலர். எல்லாம் உலகத்தில் இருக்க 99.9% பீப்புள் நம்ம எப்படி இருக்கோம், இந்த மனசையே ஆத்மான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சித்தம் தான், புத்தி தான் நான், மனசு தான் நான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்? மயக்கம், பிரிச்சு பார்க்காத ஒரு மயக்கத்தினால. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. அப்பரே வேறு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சித்த மாத்திரம் ஏவ இதம் சர்வம். விஞ்ஞானவாதிகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சித்தம் தாங்க எல்லாம். சித்தத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா நாஸ்தி கலு அயம் கவாதிர் கடாதிஷ்ச. வெளியில வந்து பாத்தீங்கன்னா மாடும் இல்லை, பசுவும் இல்லை, பானையும் இல்லை, வெளியில உலகம்னு நம்ம பார்க்குற எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க சில பேர். சாக்காரேன லோக, இது அதில் வந்து சகாரேனன்னு இருக்கு. ஒரு சம்ஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்காரேன
தமிழ்லயும் சகாரம் இருக்கு. சகாரேன லோக இதுன்னு இருக்குல்ல, அதில் வந்து சான்னு தீர்க்கம் இருக்கணும். ஏன் கடாதிஷ்ட சாக்காரேனன்னு இருக்கணும். தமிழில் வந்து சாக்காரேனோன்னு இருக்கு. ரெண்டுத்துலையுமே தப்பு. சாக்காரேன லோக இது. லோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்காரத்தோட நம்ம வெளியில் பார்க்குறோமே, மரம் செடி மலை வீடு கோவிந்தன் கிருஷ்ணனா ராமன் அப்படின்னு எல்லாத்தையும் வடிவத்தோட பார்க்குறோம்ல. இவ விஞ்ஞானவாதி சொல்கிறான் வெளியில் இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க, உலகம்னு ஒன்று வெளியில் இல்லவே இல்லை. அப்போ வெளியில் இல்லைன்னா எங்கே இருக்கு அப்படின்னா வெறும் சித்த மாத்திரம், மொத்தமாக சித்தவிருத்திக்கு அந்நியமாக வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனால் பாவங்க, இது மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அனுகம்பனியாஸ்தே, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணைக்கு உகந்தவர்கள். அவங்க மேலே நம்ம என்ன பண்ணணும்? பரிதாபப்படணும். ஏன் சுவாமி பரிதாபப்படணும்னா கஸ்மாத், என்ன காரணம் அப்படின்னா அஸ்திஹி தேஷாம் பிராந்தி பீஜம். ஏன் அப்படின்னா அவங்க மயக்கமடைகிறதுக்கு காரணமா, பீஜம்னா காரணம், அவங்க மயங்கி போகிறதுக்கு காரணமா என்ன இருக்கு அப்படின்னா சர்வரூபாக்கார நிர்பாசம் சித்தமிதி. இந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னா வேஷம் போட்டிருக்கு. அவங்களால பாவம் சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தவிருத்தியில 3 அம்சம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. சித்தவிருத்தியில தான் நாமமும் ரூபமும் இருக்கு, சித்தவிருத்தியில தான் திரிகுணாத்மகமான விருத்தி இருக்கு, அந்த சித்தவிருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவாகவும் ஆயிருக்கு. அப்போ சித்தவிருத்தினா சைத்தன்யம், கூட வந்து சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன், கூட வந்து திரிகுணாத்மிக மாயா, கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமரூபம். இந்த 3 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இவங்களுக்கு இந்த 3 ஐட்டத்தையும் செப்பரேட் பண்ண முடியல. பாவம், என்ன பண்றது? அவங்க மேல கருணை தான் படணும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சித்தவிருத்தியை பிரிச்சு பார்க்க முடியாதனால பிராந்தி ஆயிருக்கிறார்கள். சர்வம் சித்தம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஆத்மாவையும் சித்தம்னு பாக்குறாங்க, இந்த லோக்கத்தையும் சித்தம்னு பாக்குறாங்க, சித்தவிருத்திக்கு அந்நியமா வேற இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க தான் விஞ்ஞானாத்மவாதிகள் அப்படின்னு பௌத்தர்கள். இது வரைக்கும் நேத்து பாடம் பார்த்தோம். இன்னைக்கு பாடத்துக்கு வந்துடும். இன்னைக்கு பாடத்துல வந்து ஆச்சாரியார் பேச ஆரம்பிக்கிறார். சமாதி பிரஜ்ஞாயாம் பிரஜ்ஞேயோ அர்த்தக. சமாதி பிரஜ்ஞான என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? சமாதினா என்ன அர்த்தம்? தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகுது சமாதி. இப்போ சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தசூன்யம். சமாதிக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தசூன்யம் சமாதிக்கு அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. அர்த்தசூன்யம்னு என்ன அர்த்தம்? வஸ்துக்கள் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த நாமரூபங்களும் இல்லாம போச்சு அப்படின்னா அது சமாதி அப்படின்னு பேர். இப்போ சமாதி பிரஜ்ஞான என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ். அப்ப சமாதியில இருக்கிற கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் அகமகம்ன்ற பிரகாசம் மட்டும், உணர்வு மட்டும், அறிவு மட்டும் இருக்கிறது. இப்ப நமக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அது மாதிரி என்னைக்காவது நமக்கு அனுபவம் இருக்கா? இல்ல இல்ல இருந்தேன்னு என்ன முக்தி ஆயிருப்பீங்களா நீங்க? நம்ம எல்லாம் அப்ப நமக்கு இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரஜை மட்டும் நமக்கு அனுபவத்தில் இல்லவே இல்லை. சதா காலமும் ஜாகிரதத்திலையும் இந்த சித்தவிருத்தி தான் இருக்கு, சொப்பனத்திலையும் சித்தவிருத்தியோட மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், தூக்கத்திலேயே நம்ம என்னவா இருக்கும்? அபாவ பிரத்யத்தோட மிக்ஸ் ஆகிருக்கும், அவித்யாவோட ஆலிங்கனம், இருட்டோட ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். அதனால தான் காரண சரீரம்னு பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு துரியமா நம்ம இல்லை. துரியம்னு சொல்லக்கூடிய சுத்த ஆத்ம தத்துவமா நம்ம இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜ்ஞா சமாதி பிரஜ்ஞாயாம் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பிரஜையில நிக்கிறார். நிர்விகல்ப சமாதியில ஒருத்தர் நிக்கிறார். அந்த நிர்விகல்ப சமாதியில யார் இருப்பா? ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் யோக சித்தவிருத்தி நிரோதா. யோக சர்வவிருத்தி நிரோதக, எல்லா சித்தவிருத்திகளும் நிரோதமான நிலையில் என்ன இருக்கும் அப்படின்னா புருஷன் தானாய் நிற்கின்றான். இதான் சமாதி பிரஜ்ஞான்னு பேர். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வெளியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. ஒருவேளை வெளியில் வஸ்துக்கள் இருக்கின்றன எனில், ஒருவேளை வெளியில் வஸ்துக்கள் இருக்கின்றான் போட்டிருக்க பாருங்க, இருக்கின்றன எனில். ஒரு வேளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவன் சமாதி பிரஜைக்கு போறான்னு வச்சுங்களேன். இவன் சமாதி பிரஜைக்கு போறான். அப்படி போகும்போது வெளியில இருக்கிற வஸ்துக்களோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆகும்?
வெளியில இருக்க வஸ்துக்கள் இல்ல கேள்வி இங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவன் சமாதியில இருக்கிற போது இவன்கிட்ட வந்து வஸ்துக்கள் சித்தத்துல வஸ்துக்களே இல்லை. இப்ப வெளியில வஸ்துக்கள் இருக்குன்னா அது என்ன ஆகும் வஸ்துக்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் சைத்தன்ய மாத்திரமா இருக்கான்னு வச்சுங்களேன். யாரு ஒரு விஞ்ஞானவாதியோட மதத்துல இவன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா வந்து நிக்கிறான். அப்படி நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வெளியில வஸ்துக்கள் இல்லை. அப்ப வெளியில வஸ்துக்கள் இல்லைன்னா மற்றவங்களுக்கு வஸ்துக்கள் அறியப்படுமா அறியப்படாதா? வெளியில வஸ்துக்கள் இருந்தா தானே மற்றவங்க பார்க்க முடியும். இப்ப இவன் சமாதிக்கு போனதுக்கு பிறகு வெளியில வஸ்துக்கள் இல்லை அப்படின்னா இருக்குனாலும் இப்ப நான் கேட்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னோட சித்தவிருத்தி நிரோதமானதுக்கு பிறகு உன்னோட விஞ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா நான் கேள்வி கேட்பேன்ல. ஒருத்தர் சமாதியில உட்கார்ந்துருக்கார், நிர்விகல்ப சமாதியில உட்கார்ந்துருக்கார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சித்தவிருத்தி தான், சித்தவிருத்திக்கு அந்நியமா வஸ்துக்கள் இல்லை அப்படின்னா நான் கேட்பேன் அப்ப மற்றவங்களுக்கும் வஸ்துக்கள்ன்றது தெரியக்கூடாதே. அப்ப மற்றவங்களுக்கு உலகம் இருக்கே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிர்ணயத்துக்கு வரும். கேள்வி வருது, வெளியில வஸ்துக்கள் இருக்கு, நீ சமாதிக்கு போ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து லௌகிகத்துக்கு வா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சித்தவிருத்தி நிரோதம்ன்றது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, பிரதிபிம்பி பூத்தகா தஸ்ய ஆலம்பனி பூத்தத்வாத் அன்யஹா. இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, வெளியில இருக்கிற வஸ்துக்களுக்கு என்ன இருக்குன்னா இதோட பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எங்க படுது அப்படின்னா சித்தவிருத்தியில வெளியில இருக்கிற வஸ்துக்கள் தான் சித்தவிருத்தியில முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சித்தவிருத்தியே வஸ்துக்கள் ஆகல, சித்தவிருத்தியில வெளியில இருக்கிற வஸ்துக்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கேமரால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்ச் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு ஷாட் எடுக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன் ஃபில்மே வஸ்து ஆச்சா இல்லை வந்து வெளியில வஸ்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃபிலிம் ரோலில் ஒரு படம் வருது அப்படின்னா வெளியில வஸ்து இருந்தால் தானே இங்கே படம் வரும். இப்போ இந்த கேமராவில் இருக்க ஃபிலிம் ரோல் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஃபிலிம் ரோலில் வரணும், காட்சி வரணும்னா வெளியில இருக்கணுமே காட்சி. அந்த எந்த காட்சி வெளியில பார்த்தோமோ அதுதான் இந்த ஃபிலிம் ரோலில் வரும். அப்போ என்ன ஆயிருக்கு, வெளியில இருக்கிறது தான் இந்த ஃபிலிம் ரோல் ஆன மாதிரி இந்த சித்தவிருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் சித்தவிருத்தியில பிரதிபிம்பிக்கிறது, வெளியில இருக்கிற வஸ்துக்கள் பிரதிபிம்பிக்குது. ஆயிடுச்சா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பனி பூதஸ்துவாத் அந்யஹா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தவிருத்தி பிரதிபிம்பிக்குது, இதை ஆலம்பனம் பண்றதுக்கு யார் இருக்கானா சைத்தன்யம்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மலை, இது மரம், இது செடி அப்படின்னு அறிபவன் வேற ஒருத்தனாக இருக்கின்றான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, வெளியில வஸ்துக்கள் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க உண்டாகுது, சித்தவிருத்தியில உண்டாகுது. அப்ப சித்தவிருத்தின்னு ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தவிருத்தியை ஆலம்பனம் பண்ணக்கூடிய தழுவக்கூடிய ஒருத்தன் நான் அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல இருக்கு. இந்த மூணும் இருக்கு. சச்சேத் அர்த்த சித்த மாத்திரம் சியாத். ஒருவேளை வெளியில இருக்கிற உலகம், அர்த்தம்னா வெளியில இருக்கிற உலக வஸ்துக்கள், இந்த லோக வஸ்துக்கள் எல்லாம் வெறும் சித்தம் மாத்திரமா இருக்கு அப்படின்னா கதம் பிரஜ்ஞயா ஏவ பிரஜ்ஞாரூபம் அவதாரியேத. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா சித்தவிருத்திகளே வஸ்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சித்தவிருத்திகள்ல இருக்கக்கூடிய பிரஜ்ஞை தான் அறிவுதான் அறிவையே எப்படி அறியும்? அறிவையே எப்படி அறியும்? அறிய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திரு கர்ம விரோதம் அப்படின்னு ஒரு விரோதம் சம்பவிக்கும். நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னா நான் கர்த்தா, பார்ப்பவன், திரஷ்டா. நான் எதை அறிகின்றேனோ அது என்னவா இருக்கும், திருஷ்யம். அதுக்கு பேரு இதுல கிராமர்ல சொல்லும் போது கர்மம்னு பேர், கர்மகாரகம். ஆப்ஜெக்ட் பேரு கர்மகாரகம். நான் எதை பார்க்கிறேனோ அது கர்மம். பார்ப்பவன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா. அப்போ இந்த ரெண்டும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வேறையா தான் இருக்க முடியும் ஒழிய இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்க முடியாது. பார்ப்பவனும் பார்க்கப்படும் வஸ்துவும் வேற வேறையா தான் இருக்கும். இப்ப சித்தவிருத்தியே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமா இருக்கும் அப்படின்னா சித்தவிருத்தி தன்னையே பார்த்துக்கிட்டு சித்தவிருத்தி வந்து லோக்கமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கர்த்திரு கர்ம விரோதம் அந்த விஞ்ஞானவாதியோட மதத்துல சம்பவிக்கும்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி தன்னையே விஷயமாகவும் தானே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனாகவும் அறிய முடியாது. எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்போ வந்து ஒரு நிர்ணயத்துக்கு வரும். தஸ்மாத் ஆகையினால் ஒரு நிர்ணயத்துக்கு வரும், கன்க்ளூஷன் வரும். என்ன கன்க்ளூஷனா? பிரதிபிம்பீபூதோ அர்த்தக, சித்தத்துல பிரதிபிம்பிக்கிற அர்த்தம் வஸ்து, சித்தத்துல பிரதிபிம்பிக்கிற அர்த்தம் இது வஸ்துக்கள். அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாயாம் ஏன அவதாரியத்தை, இந்த சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கிற அர்த்தம், அந்த அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாயாம் ஏன அவதாரியத்தை, அறிவுனால ஒருத்தன் எவன் அறிகின்றானோ அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா புருஷ இதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி தன்னையே தான் அறியாது. சித்தவிருத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதிபிம்பிக்கிற அந்த சித்தத்தில் பிரதிபிம்பிக்கிற அந்த அர்த்தத்தை எவன் தன்னுடைய அறிவினால் அறிகின்றானோ. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் பிரதிபிம்பிக்குது, அந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசத்தை அடையுது. அந்த சித்தத்தில் பிரகாசிக்கிற அந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன், இது மலை, இது மரம், இது செடி, இது வீடு அப்படின்னு ஒருத்தன் அறிபவன் இருக்கான். அப்ப சித்தத்துக்கு அந்நியமா அறிபவன் இருக்கான். அந்த அறிபவன் தான் ச புருஷ இதி, அவன்தான் புருஷன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப என்ன தெளிவுக்கு வரணும்னா, ஏவம் இந்த விதமா 3 வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன வஸ்து? கிரகீத்ரு, முதல் ஆளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிபவன். வஸ்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா இது இது இதுன்னு ஒவ்வொன்றுத்தையா அறிபவனுக்கு பேர் கிரகீத்ருன்னு பேர். கிரகீத்ரு ஏதோ எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கிரகீத்ரு என்னது? நம்ம ஏற்கனவே முதல்ல சமாதியை பற்றி பேசும்போது பார்த்துருக்கோம். கிரகீத்ரு சமாபத்தி, கிரகண சமாபத்தி, கிராகிய சமாபத்தின்னு பிரிச்சிருக்கோம். அபிஜாத்தஸ்ய, ஆமாம், அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். முதல் பிரகரணத்தில் பார்த்துருக்கோம். 1:41 பார்த்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மொத்தத்தையும் 3ஆ பிரிங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 அறிபவன், அறிபவனுக்கு என்ன பேர்? கிரகீத்ரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம். கிரகணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு வந்து வஸ்துக்கள் அறியறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா சித்தம், சித்தவிருத்தி தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அறிபவன் நான், புருஷன் ஆத்மா. எதனால் அறிகிறேன்னு கேட்டிங்கன்னா கிரகணத்தினால அறிகிறேன். எது கிரகணம்? இந்திரியங்கள், மனசு, புத்தி. இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தின்னு வச்சுக்கணும். புத்தி விருத்தி தான் மற்றதெல்லாம். புத்தி விருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம். பிரமாணம்னு பேர். நம்ம இந்த உலகத்தை அறியறதுக்கான பிரமாணம் எது அப்படின்னா புத்தி விருத்தி, சித்த விருத்தி. அப்போ சித்த விருத்திக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம்னு பேர். அதுக்கப்புறம் கிராகியம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் பேரு கிராகியம். அப்போ இந்த மொத்த உலகத்தையும் இந்த 3க்குள்ளார கொண்டு வரலாம். அறிபவன், அதுக்கப்புறம் அறிகின்ற இந்திரியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்ற விஷயம், அறியப்படுகின்ற விஷயம். இந்த 3த்துக்கும் பேரு கிரகீத்ரு, கிரகண, கிராகிய ஸ்வரூப சித்த பேதாத். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேதத்தோட இருக்கின்றது. திரயம் அப்படி ஏதத்து ஏதத்து திரயம் அப்படி ஏத ஜாதிதக பிரவிபஜ்யந்தே. அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜாத்தின்னு எடுத்துங்க. 3 ஜாத்தினா 3 குரூப். என்ன 3 குரூப்? கிராகிய குரூப் அப்படின்னு ஒரு குரூப், விஷயங்கள், கிராகிய ஜாதி. மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா கிராகிய ஜாதி அப்படின்னா அறியப்படுகின்ற விஷய ஜாதி அப்படின்னு எடுத்துங்க. விஷயங்கள் ஒரு குரூப். 2வது குரூப் என்ன அப்படின்னா அறிகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாத்துக்கும் பேர் எது இன்ஸ்ட்ருமெண்ட்டு? இந்திரியங்கள், அதுக்கப்புறம் சித்தவிருத்தி, மனசு. இந்த தான் அறிகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? முதல்ல சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். இந்த 4 சமாதிகளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கிராகிய சமாபத்தின்னு பேர் வச்சிருக்கோம். 4த்துலேயும் என்ன இருக்கும்? விஷயம்தான் இருக்கும். எது? முதல்ல ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை நான் பார்க்குறேன், ஸ்தூல விக்கிரகம். விக்கிரகம் ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் 2வது நிர்விதர்க்கத்துக்கு போகிறேன். அங்கேயும் கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து அதை தாண்டி அந்த கிருஷ்ண விக்கிரகத்தோட தன்மாத்திரைக்கு போகிறேன் நான். அங்கேயும் ஆப்ஜெக்ட் தான்.
தன்மாத்திரையும் அந்த விக்கிரகத்தோட சூக்ஷ்ம தன்மாத்திரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துக்குள்ளார இருக்கிறது. அதுக்கப்புறம் அதே விஷயத்தை நான் என்னுடைய மனசுல கொண்டுட்டு வரேன், கிருஷ்ண ரூபத்தை கொண்டு வரேன், கண்ணை மூடி கிருஷ்ண விக்கிரகத்தை என்னோட மனசுல கொண்டு வரேன். அங்கேயும் என்ன இருக்கு, கிருஷ்ணன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண விக்கிரகம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான். திரும்ப அதுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றேன். காளிங்க நர்த்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றேன், விசுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். பிட்டுக்கு மனசும் வந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி நடித்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்து அதை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆஹா என்னமா பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்லா வந்து நாயன்மார்களையும் நல்ல கதைகள்லாம் கேட்டு அதெல்லாம் அப்படியே கண்ணை மூடி ரசித்து பார்க்குறேன். ராமரும் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ராமருக்கு என்னெல்லாம் பண்ணா அப்படின்றத அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், சபரியையும் இதெல்லாத்தையும். இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர், நிர்விச்சாரம்னு பேர். கிருஷ்ணனை ரூபத்தை மட்டும் தியானம் பண்ணினீங்கன்னா சவிச்சாரம். அந்த கிருஷ்ணனோட குணங்கள்லையோ ஈஸ்வரனோட குணங்கள்லையோ தியானம் பண்ணீங்கன்னா நிர்விச்சாரம். அப்போ சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் வெளியில 2, சவிச்சாரம் நிர்விச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார 2. அந்த 4 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிராகிய சமாபத்தி அப்படின்னு பேர். இந்த 4த்துல தியானம் சம்பவிக்கும். இதுக்கப்புறம் கிரகண சமாபத்தி அப்படின்னு 2வது தியானம். கிரகண சமாபத்தியில எது வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சானந்த சமாபத்தி அப்படின்னு பேர். இந்த சானந்த சமாபத்தியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியத்திலேயே மெடிடேட் பண்றது. எந்த இந்திரிய கண்ணை வச்சுக்கிட்டு நான் வந்து கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தனோ அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை விட்டுட்டு கண்ணையே மெடிடேட் பண்றது. அப்ப கண்ணையே மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா அது அது இந்த கண்ணு தான் கிரகணம்னு பேரு. விஷயத்தை பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட் கிரகணம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது இந்திரியத்துல மெடிடேட் பண்ணதுக்கு பிறகு இந்திரியத்தை யார் அறியறா அப்படின்னா மனசு. அப்ப மனசையே மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்திரியத்தை மெடிடேட் பண்றதும் மனசை மெடிடேட் பண்றதுக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா இந்த 2த்துக்கும் பேரு கிரகண சமாபத்தி அப்படின்னு பேர். கிரகண சமாபத்தி பேரு. இதுதான் சானந்த சமாபத்தின்னு நம்ம தியானத்துல பார்த்துருக்கோம். வாக் பிரம்மேதி உபாசித்த மனோ பிரம்மேதி உபாசித்தன்னு இந்த 2 சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம பிரம்மேதி உபாசித்த ரூப பிரம்மேதி உபாசித்தன்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற ரூபங்கள் வெளியில இருக்கிற நாமங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரத்துல வந்துடும். அதுக்கப்புறம் மனோபிரம்மேத்தி உபாசித்த வாக் பிரம்மேத்தி உபாசித்தன்னு உபனிஷத்துல இருக்கிறது சானந்த சமாபத்தி. இது 2மே வந்து கிரகண சமாபத்திக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இந்த மனசையும் அறிபவன் யார் அப்படின்னா அறிபவன் நான். சாஸ்மிதா சமாபத்தின்னு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய மெடிடேட்டரையே மெடிடேட் பண்றது. யார் மெடிடேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா தான். நான் அப்படின்ற அகங்காரம் இருக்குல்ல, ஜீவ அகங்காரம். இந்த ஜீவ அகங்காரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேட்டர்னு பேரு. அந்த மெடிடேட்டரையே மெடிடேட் பண்றதுக்கு பேரு சாஸ்மிதா சமாபத்தி. அஸ்மிதா அஸ்மிதான அகங்காரம், அந்த அகங்காரத்திலே மெடிடேட் பண்றது. அகங்காரத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரஹீத்ரு சமாபத்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 சமாதிகளையும் நம்ம என்ன பண்றோம், கிராகிய சமாபத்தி 4, கிரகண சமாபத்தி இந்திரியம் மனசுல பண்றது 1 சானந்த சமாபத்தி, அதுக்கப்புறம் சாஸ்மிதா சமாபத்தியில கிரஹீத்ரு சமாபத்தி வந்துடும். அப்ப இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி பண்ணலாம். கிரஹீத்ரு, கிரகண, அப்புறம் கிராஹ்யம் அப்படிதான் பிரிக்கணும். பிரிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தே சம்யக் தரிசினஹா, யார் இந்த விதமா பிரிச்சு அறிகின்றானோ, இந்த விதமா பிரிச்சு அறிகின்றவனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்யக் தரிசனக. யார் இப்படி பிரிச்சு அறிகிறானோ அவன்தான் சம்யக் தரிசனக, அவன்தான் நன்றாக பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து மெதுவா மெதுவா பிரிக்கணும். பிரிச்சு 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 சூக்ஷ்ம தன்மைக்கு போய் 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 எல்லாத்தையும் அறியணும். அறிஞ்சதுக்கு பிறகு தைர் அதிகதக புருஷ இதி, அவர்கள் தான் புருஷனை அறிந்தார்கள் என்று அர்த்தமாகும். அப்போ ஆத்மாவை அறியணும் அப்படின்னா வேற வாய்ப்பே இல்லை சாமி. சுத்த ஆத்மாவை அறியறதுக்கு ஆமா திரிபுட்டி ரகிதமா இருக்கிறது. இந்த 3ம் போய் இந்த 3த்தையும் தூர போட்டுட்டு பரம்பிரசங்கியானத்துக்கு போய் சித்தவிருத்தியையும் தூர போட்டுட்டு தான் தானா அவன் ஆகிறான். அப்ப நீங்க சவிகல்ப சமாதியை தாண்டி தான் போய் ஆகணும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரசித்தம்ங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயம் பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா 42வது ஸ்லோகத்தில் இருக்கு. இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேபிய பரம் மனக மனசஸ்து பரா புத்திகி யோ புத்தே பரதஸ்து சஹா. ஒரு 3வது அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் தன்மாத்திரைகள் ரொம்ப பெருசு, தன்மாத்திரைகளை காட்டிலும் மனசு ரொம்ப பெருசு, மனசை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி ரொம்ப பெருசு, புத்தியை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தே பரதஸ்து சக புத்தியை காட்டிலும் புத்தியை அறிகின்றவன் மேலானவன். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜகிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம் அப்படின்னு 43வது ஸ்லோகம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவா மெதுவா லயப்பிரக்கிரியா போறதுன்னு பேர். விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு, விஷயங்கள் எல்லாம் கிராகியம், அதை தியாகம் பண்ணிட்டு இந்திரியத்துக்கு வரணும். இந்திரியத்தை தியாகம் பண்ணிட்டு மனசுக்கு வரணும். மனசை தியாகம் பண்ணிட்டு புத்திக்கு வரணும். புத்தியையும் தியாகம் பண்ணிட்டு அகங்கார தத்துவத்துக்கு வரணும். அதையும் தியாகம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவம் இருக்கு. இன்னொரு பேர் என்ன பேர்? பிராணன். அந்த பிராண தத்துவத்தையும் விட்டுட்டு சாஸ்மிதால பிராணன் வைக்கலாம், இல்லைன்னா அகங்காரம் வைக்கலாம். அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொரூபத்துக்கு போறது. 6 சமாதிகள் முடிஞ்சதுக்கு பிறகு பரம்பிரசங்கியானம் வரும். அந்த பரம்பிரசங்கியானத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, வெறும் சித்தவிருத்தி இல்லாத சித்தத்தை பார்க்கறது, சித்தவிருத்தி இல்லாத சித்தத்தை பார்க்கறது. அதான் பரம்பிரசங்கியானம். அதுலேயும் வைராக்கியம் வந்தவன் என்ன பண்றான்? வெறும் சொரூபத்தில் அடைகிறான். இதை தான் கட்டோபனிஷத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் ஒதுக்கட்டும், புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா மகத்தில் ஒடுக்கட்டும், மனகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சாந்த ஆத்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் லயம் செய்யட்டும் அப்படின்னு பிரக்ரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்துலேயும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதையிலையும் சரி, இந்த பிரக்ரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாம் பிராந்தியில் இருக்கோம். நம்ம எல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அடித்த மாதிரி ஆஃப் அடித்த மாதிரி தான் தெரியும். அப்படியே நம்ம இந்த தள்ளாடிட்டு ஒருத்தன் போவோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய பேர் சாதுக்கள் நிறைய பேர். இங்கே திருவண்ணாமலையில் ஒரு ஷாப் இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாகவே இருக்க மாட்டான், இப்படியே போவான். நடந்து போகும்போதே பார்த்தா தெரியும் இப்படியே போகிறது. ஏன் அப்படின்னா ஸ்டெடி இல்லை. இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? ஸ்டெடியாக இல்லை, தானாக இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? மனசு பண்ணுற வேஷத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியவே இல்லை, விஷயம் வேற, விஷயத்தை அறிகிற சித்தம் வேற, சித்தத்துக்கு அந்நியமா அந்த சித்தத்தை அறிகின்ற நான், பிரகாசிக்கின்ற நான் வேற. அப்படி தெரியாம நம்ம என்ன பண்றோம்? 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கோம், பிராந்தி பிடிச்ச மாதிரி அலையிறோம் பைத்தியமா. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் தனித்தனியா பிரிச்சு அறிகிறார்களோ அவர்கள்தான் நல்ல பார்வை உடையவர்களா இருக்கிறார்கள். அவர்களால் அந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகத்தை அவர்களால் இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுகின்றான், ஆத்மா அறியப்படுகின்றது அப்படின்னு அர்த்தமாகுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 24வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க எழுதுறார். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரித்து 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 பார்க்கறது மட்டும்தான் வேலை. ஏதாவது வேதாந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதனை அப்படின்னா என்ன சாதனைனா, மற்ற சாதனையெல்லாம் ஒரே சாதனைக்காக தான். எதுக்காகனா பிரசங்கியான தியானத்துக்காக தான், பிரித்து பார்க்கறதுக்கு தான். ராமநாம ஜபம் எதுக்கு, ஓங்கார ஜபம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜபங்களும் எல்லா பூஜைகளும் எல்லா மண்ணங்கட்டியும் நம்ம இந்த லோக்கத்தில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இந்த சித்தவிருத்தியை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்க்கறதுக்காகத்தான். சித்தவிருத்தியை பிரித்து பார்த்தாதான் வந்து பார்த்திங்கன்னா மோட்சம் கிடைக்கும். திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரித்து பார்க்கறது. இதை வந்து பார்த்திங்கன்னா கேனோபனிஷத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லுது. போதம் பிரதிபோத விதித்தம் மதம், பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு. அமிர்தத்துவம் இந்ததே, ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஆத்மாவும் இருக்கான். எங்க இருக்கு ஆத்மா? ஆத்மா எங்க இருக்கு? ஒவ்வொரு விற்த்தியிலையும் இருக்கு. அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? விஷயத்தை பிரிக்கணும். அதுக்கப்புறம் விஷயத்தை பிரிச்சுட்டு அமனிபாவம்ன்ற சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிகமணி கல்பமா அந்த சித்தத்தை நிர்விகாரமாக்கணும். அதுக்கப்புறம் அந்த சித்தவிருத்தியில் இருக்கக்கூடிய தன்னையும் பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். எங்க இருக்கும் சாமி அப்படின்னா, ஓம் அகார உக்காரம் அகாரம்,
அடுத்த ஓம். இந்த ஓமுக்கும் ஒவ்வொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்ல தான் நான் இருக்கேன். வெறும் பார்ப்பவன் மட்டும் இருக்கேன். எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டு நாமரூபம். அப்ப நாமரூப தாட்டுக்கு 2 தாட்டுக்கும் நடுவுல ஒரு சந்திஸ்தானம் ஒண்ணு இருக்கு. ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல தான் யார் இருக்கா? நான் இருக்கேன். நான் ஆதாரமா இருக்கேன். ஒவ்வொரு தாட்டும் எனக்கு மேலதான் கல்பித்தம். எனக்கு மேலதான் சித்தம் கல்பித்தம். திரிகுணாத்மிகா மாயா. அந்த சித்தத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கமே கல்பித்தம். அப்ப சித்தவிருத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சித்தவிருத்தி, அதுக்கப்புறம் இந்த லோக்கம், இந்த 3 மெர்ஜாகி போய் கிடக்குது. இதை பிரிச்சு பார்க்கறது தான் திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கறது. இதுதான் நம்ம பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான சாதனை. பிரசங்கியானம் அந்யதா கியாதி நேத்தி நேத்தி அப்படின்னு இதுக்கு தான் பல பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இடைவெளி, கேப். ஒவ்வொருத்துக்கும் கேப்புக்கு நடுவுல பகவான் இருக்க, ஆத்மா இருக்கு, வெளி இருக்கு. அது அறியறது கஷ்டம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு? ஒரு அவதாரிக்கா ஒண்ணு கொடுக்குறாரு 24வது சூத்திரத்துக்கு மேல. குதஸ்ச ஏதத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப ஆத்மா வேறையா? அப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேகத்தை டிபெண்ட் பண்ணி இல்லையோ? நமக்கு மனசு இல்லாமையும் நம்ம இருக்க முடியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்குமே, ஐயோ அவர் போயிட்டார் இவர் போயிட்டார், நான் எப்படி இருப்பேன்? வெளியில இருக்க உலகமே அழிஞ்சாலும் கூட நீங்க இருப்பீங்க. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. பித்துக்குடித்தனமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தீரனா ஆகணும். நம்ம இந்த மொத்த உலகமும் இல்லை என்றாலும் கூட எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படின்னா வஸ்துக்கள் வேற, வஸ்துக்களை பிரதிபிம்பிக்கிற சித்தம் வேற, சித்தத்துக்கு அந்நியமா சுதந்திரமாக ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் இருக்கின்றேன். மனசுல இதெல்லாம் வந்து ஆட்டோ சஜெக்ஷன்ல வரணும். நான் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணவன் இல்லை. நான் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகமும் தேவையில்லை, நான் இருக்கிறதுக்கு இந்த மனசும் தேவையில்லை, நான் இருக்கிறதுக்கு இந்த லோக்கமும் தேவையில்லை. அப்ப வந்து என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுயம் ஜோதி மனசுல கொண்டு வரணும். சுதந்திரஹா. நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமானவன். குதஸ்ச இதி குதஸ்ச ஏத்தத்து. எப்படி நீங்க சொல்றீங்க சுதந்திரமானவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத்திரம் 24வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ததசங்கேய வாசனாபிஷ் சித்திரமபி ததசங்கேய வாசனாபிஹி சித்திரமபி பரார்த்தம் சங்கத்ய காரித்வாத் ததசங்கேய வாசனாபிஹி சித்திரமபி பரார்த்தம் சங்கத்ய காரித்வாத். அற்புதமான சூத்திரம். தது அசங்கேய வாசனாபிகி. இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் இருக்குல்ல, எத்தனை வாசனை? உங்க வாசனை எத்தனைன்னு கனெக்ட் பண்ணிங்க பார்க்கலாம். 1000 கோடி. கரெக்டா சொல்லிட்டீங்க. 1000 சொல்லி வந்து கோடின்ட்டீங்க. 1000 கோடி வாசனை எண்ணிக்கையிலே அடங்கலை. கோடிக்கணக்கான வாசனைகள். ஏன்? ஜென்மம் அநேகம். கோடிக்கணக்கான ஜென்மம். ஒரு ஜென்மத்துல சேர்க்கிற வாசனையே வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கு அப்படின்னும் போது, அனந்த கோடி ஜென்மங்கள்ல எத்தனை வாசனைகள் இந்த சித்தத்துல போய் பதிவாயிருக்கு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தது அசங்கேய வாசனாபிகி. இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான, அசங்கேயம்னா எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள். அந்த வாசனைகள்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வாசனைகளால் சித்திரமபி. சித்திரம்னா என்ன அர்த்தம்? வி போட்டுங்க. விசித்திரமபி. இந்த சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலர் 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 கலரா இருக்கு. எப்ப எந்த கலர் வெளிப்படும்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சமயம் ப்ளூவா இருக்கு, ஒரு சமயம் கிரீனா இருக்கு, ஒரு சமயம் எல்லோவா இருக்கு. விதமான கலரா இருக்கு. ஒரு சித்தமா இல்ல அநேக சித்தமா? ஒவ்வொரு சித்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சித்தங்களும் விதமா வந்து பாத்தீங்கன்னா சித்திரமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளார இருக்கிற வாசனைகள் கலர் கலரா இருக்கு. வாசனைகள் காம, குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். காமத்துல எத்தனை வெரைட்டி! காமத்துல எவ்வளவு வெரைட்டி காமம்! ஐயோ, எனக்கு இருக்கிற காமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெரைட்டியா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாப்பாட்டு விஷய காமமா இருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற விஷய காமமா இருக்கு. இன்னொருத்தருக்கு விஷயம் வேற காமமா இருக்கு.
ஒவ்வொருத்தருக்கும் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா காமங்கள். குரோதத்துல பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா குரோதம், லோபம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மண்டைக்குள்ளாரையும் முண்டே மதிர் பின்னா சொல்றோம்ல, ஒவ்வொரு முண்டத்துக்கு தலைக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை சித்தத்துல வந்து விசித்திரமான வாசனைகள். எதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோன்னு தெரியல, எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. சித்திரம்னா என்ன அர்த்தம்? கலர்ஃபுல்லா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சரி என்ன பண்ணுது அது அப்படின்னா, அந்த சித்தத்தினால அந்த சித்தத்துக்கு ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனமும் இல்லை. ஃபிலிம் ரோல்னால ஃபிலிம் ரோலுக்கு ஏதாவது இது இருக்கா? ப்ரொஜெக்டர்னால ப்ரொஜெக்டருக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? யார் வேணும்? ஆடியன்ஸ் வேணும் சார். ஆடியன்ஸுக்காக தான் ப்ரொஜெக்டர், ஆடியன்ஸுக்காக தான் ஃபிலிம் ரோல். ஃபிலிம் ரோலுக்காக ஃபிலிம் ரோல் இல்லை, ப்ரொஜெக்டருக்காக ப்ரொஜெக்டர் இல்லை, சினிமாக்காக சினிமா இல்லை. அப்போ யார் வேணும்? அதை அனுபவம் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வேணும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரார்த்தம், இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான வாசனைகளால் விசித்திரமா இருக்கக்கூடிய இந்த சித்தம் சுவார்த்தம் இல்லை, தன் பொருட்டு இல்லை, தனக்காக ஒரு பிரயோஜனமும் சித்தத்துக்கு இல்லை. அப்ப சித்தம் எதுக்காக? அப்படின்னா பரார்த்தம், அது தனக்கு அந்நியமா இருக்கிற புருஷனுக்கு பிரயோஜனத்துக்காக இருப்பது. மாயா எதுக்கு? மாயா அம்மா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்ஃப் எதுக்கு? ஹஸ்பண்டுக்கு வந்து விதவிதமா சமைச்சு கொடுக்கறதுக்காக தான், சுகத்தையும் துக்கத்தையும் போகத்தை கொடுக்கறதுக்காக தான் ஒய்ஃபு. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? மெயின் காரியம் தனக்காக ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை. இது எல்லாம் வந்து புருஷனோட போகத்துக்காகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சங்கத்தியகாரித்வாத்து. நம்ம சித்தாந்தம் ரொம்ப கிளியர். நம்ம யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது இது பெண்களோட உரிமைக்காக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா ஃபாரினில் போய் பாருங்க. ஃபாரினில் நான் வந்து குரங்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். குரங்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தெரியுங்களா? சரீரமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குரங்குக்கு வேற சரீரம், பெண் குரங்குக்கு வேற சரீரம். இந்த அம்மாக்களாக இருக்கிற குரங்குகளை பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்களும் குரங்கோட அம்மாவும் ரெண்டும் ஒன்று. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 4 அம்மாக்கள் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதுங்களோட வேலை என்னென்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப துக்கியாக இருக்குங்க, ரொம்ப பாவமாக இருக்கும். அம்மா குரங்குகள் இருக்குல்ல, அம்மா குரங்குகளை பார்க்கறதுக்கும் எனக்கு பெண்களை பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னன்னா சிஸ்டத்தில் வந்து ஒரே சிஸ்டம் தான், சிருஷ்டியிலேருந்தே அதான் தான். ஒன்று ஆத்மா, இன்னொன்று வந்து பிரகிருதி. இந்த பிரகிருதியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் என்னோட அம்மாவை பார்த்துருக்கேன்ல, என்னோட அம்மாவை பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஐயோ என்ன பாப்பம் பண்ணியிருக்கோம் நம்ம. எனக்கு இப்போலாம் ரொம்ப கில்ட்டியாக வருது. வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 பசங்களா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரிலாம் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நல்லா போட்டு மொத்தி எடுத்துருவோம். அம்மா இருக்காங்களே அப்படின்னு அம்மாவுக்கு பற்றி யோசிக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணி வச்சுருவோம். அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்குன்னு எடுத்து வைக்காம அம்மாக்கள், எல்லாத்தோட அம்மாக்கள் தானே, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தெரியுமே. சாப்பிட்டோன்னு மற்றவங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பழைய வீட்டிலலாம் பார்த்துருக்கேன். கடைசியில் மத்தியானத்தோட மிச்சம் ஏதாவது மீதி ஏதாவது இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து படுத்துருவாங்க. நம்ம ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் இருந்திருக்கோம். எனக்கு ஒரு 10th படிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் படுற கஷ்டமே எனக்கு தெரியவே தெரியாது. வீட்டில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஒரு 10th 11th படிக்கும் போது கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் தான் நான் பார்த்தேன். என்னோட ஆசனம் வந்து காலையிலேருந்து எனக்கு ஆசனமே வந்து சிலிண்டருக்கு மேலே உட்காந்துக்கிட்டு அம்மா பண்ணுறதெல்லாம் பார்க்குறது. அம்மா வந்து சூப்பராக பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. காலையில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பாட்டு பாட ஆரம்பித்தாங்கன்னா தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தேவாரம் திருவாச்சகெல்லாம் சொல்லி கொடுத்தோம். எனக்கு ஒன்றுமே வரல பாருங்களேன், அதான் ஆச்சரியம். எனக்கு ஒரு தேவாரம் தெரியாது, ஒரு திருவாச்சகம் தெரியாது, ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது. ஆனால் வந்து ஆடியன்ஸாகவே இருந்து கேட்டிருக்கேன். காலையிலேருந்து நான் ஒரு 10th படிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்த ஆரம்பித்தேன். அம்மா படுற கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. இது என்ன வேலை பண்ணுவாங்க. ஐயோ, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டிகாஷன் காஃபி அப்பாவுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஒரு காஃபி, அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணி எல்லாம் சாப்பிட்றதுக்கு போது ஒரு காஃபி, 2 காஃபி காலையில். பசங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்கணும், டிஃபன் பண்ணணும், மத்தியானம் சாப்பாட்டை தயார் பண்ணணும். அப்போ ஆஞ்சி நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களை கழட்டி போட்டு வச்சுருப்போம். 5 பேர் 6 பேர் வஸ்திரங்களை நான் இது பண்ணணும். வடகம் போடணும், மிளகா காய வைக்கணும், அரிசியை காய வைக்கணும். அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இட்லிக்கு மாவு அரைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும். என்ன வேலை. சரி, ஏதாவது பிரயோஜனம் இருந்தா நான் யோசிச்சு பார்த்துருக்கேன்.
பொம்பளைங்களுக்கு ஏதாவது தனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சுன்னா ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்? சித்தாந்தமே அதான், சிருஷ்டியே அதான். தனக்காக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, சுவார்த்தமே இல்லை. அப்ப என்ன அப்படின்னா புருஷர்களுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, விசித்திரமான வாசனைகளோடு கூடி இருக்கு. அப்படி ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கத்தியகாரித்வாத். நம்ம ஏற்கனவே வந்து சாங்கியம் படிக்கும் போது என்ன படிச்சிருக்கோம், சங்காத பரார்த்தத்வாத்னு ஒரு நியாயம் படிச்சிருக்கோம். சங்காத பரார்த்தத்வாத் எல்லா சித்தாந்தங்களையும் பிரம்மசூத்திரம் வரைக்கும் நமக்கு இது வந்துகிட்டே இருக்கும். சங்காத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அசம்பிள்னு அர்த்தம், கூட்டி வைக்கப்பட்டது. சாம்பார்ல என்ன ஐட்டம் போடுறோம், 3 காய் போடுவோம், அப்புறம் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் கூட்டி வச்சு உப்பு எல்லாம் பருப்பு எல்லாம் கூட்டி வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பார் பண்றோம். சாம்பாருக்காகவா? சாம்பாருக்காக இல்லை. வீடு கட்டுறோம், வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணல், ஜல்லி, சிமெண்ட், அப்புறம் இரும்பு எல்லாம், மரம் எல்லாம் சேர்த்து ஒரு வீடு கட்டுறோம். வீட்டுக்காகவா? இல்ல. அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கோ, அநேக ஐட்டங்களை வச்சு அநேக ஐட்டங்களை ஒன்று கூட்டி செய்யப்பட்டிருக்கோ, அதுக்கு பேரு சங்கத்திய அப்படின்னு பேரு, சங்காதம் அப்படின்னு பேர். சங்காதம்னா கூட்டி வைக்கிறது. எங்கெங்கெல்லாம் சங்காதம் இருக்கோ அந்த சங்காதம் சங்காதத்துக்காக இல்லை, கூட்டி வைக்கப்பட்டதெல்லாம் கூட்டி வைக்கப்பட்டதற்காக இல்லை. அப்ப அதோட பிரயோஜனம் யாருக்காகனா அதற்கு அந்நியமா வேற ஒருத்தனோட பிரயோஜனத்துக்காகத்தான் கூட்டி வைக்கப்படுது. அநேக ஐட்டங்களை வச்சு வீடு கட்டுறோம், வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. வீட்டோட பிரயோஜனம் யார் எடுக்கிறா, அதுல வாசம் பண்ற வேற ஒருத்தன் இருக்கான், வீட்டுக்கு அந்நியமா. சாம்பாருக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா சாம்பாரை சாப்பிட்டு ஆனந்தப்படுறவன் வேற ஒருத்தன் இருக்கான். அதே மாதிரி இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அநேக வாசனைகளோடு கூட்டி இருக்கு. 3 குணங்கள், அதுக்கப்புறம் அநேக வாசனைகள், கர்ம வாசனைகள், இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சித்தமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்காத காரித்வாத், சங்காத கூட்டமா இருக்கிறதுனால கூட்டி வைக்கப்பட்டதா இருக்கிறதுனால என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட பிரயோஜனத்துக்காகத்தான் இருப்பது என்று தீர்மானிக்கப்படுது. அப்ப வந்து இந்த சித்தம் எதுக்காக? எனக்காக. சித்தம் யாருக்காக? என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட், என்னோட ஒய்ஃப். இந்த சித்தம் என்ன பண்ணுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்கு ஏத்த மாதிரி சுகத்தையும் துக்கத்தையும் போகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கின்றது. பாஷ்யத்துக்கு வந்து ததேதத்து சித்தம் அசங்கேயாபிகி வாசனாபிரேவ. ததேத சித்தம், போன சூத்திரத்துல சொன்ன அதே சித்தமானது என்ன பண்ணுதுன்னா அசங்கேய பிகி வாசனாபிகி ரேவ, எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகளாலேயே சித்திரீகிருதம் அப்பி. நீங்க பண்றதுல ஏதாவது ஒரு காரியம் வாசனையை மீறி என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? நீங்க பண்றது எல்லா காரியமும் என்னது, ஒரு காரியத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால பூர்வ காரியத்தோட இம்ப்ரெஸ் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. அக்னியை கையில வைக்க வேண்டியது என்ன, அக்னி அடுப்பு எரியுதுன்னா கொஞ்சம் கையை நீட்ட வேண்டியது என்ன? ஏன் நீட்டாம இருக்கீங்க? குழந்தைய செய்யாது. ஆமா, ஏன் அப்படின்னா கையை ஏன் வைக்க மாட்டோம்? ஒரு சுட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் இருக்கு, 2 கிளாத்தை வச்சு நல்லா கரெக்டா வச்சு தூக்குறோம்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சுட்ட வாசனை இருக்கிறதுனாலதான் கையை வச்சு சுட்டு விட்டோம். அந்த வாசனை இருக்கிறதுனால தான் இந்த முறை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துணியை வச்சு தூக்குறோம். ஒரு மாடி ஸ்டெப்ஸ் இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி விழுந்திருப்போம், அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து இறங்குறோம், பிடிச்சிக்கிட்டு இறங்குறோம். ஒவ்வொரு காரியம் நம்ம ரோட்டுக்கும் நடுவில் போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் போறீங்க, வாசனை செத்துருவோம் அப்படின்னு பயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன காரியம், நம்ம பண்ற எல்லா ஆக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா வாசனைகள் தான் இருக்கு. வாசனைகளால் தான் ஏவப்படுறா. அதனால தான் நான் அன்னைக்கே ஒரு சொன்னேன்ல, ஒரு இது ஸ்ரத்தாமயோயம் புருஷகன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் 17வது சாப்டர்ல 3வது ஸ்லோகத்துல. ஸ்ரத்தாமயோயம் புருஷக யோயச்ரத்தக சயேவ சக. எவன் வந்து பாத்தீங்கன்னா எதில் ஸ்ரத்தை உடையவனோ அவன் அந்த ஸ்ரத்தை வடிவானவன் மனுஷன் அப்படின்னு. அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியிருந்தேன், வாசனாமயோயம் புருஷக அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு.
இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? வாசனாமயமானவன். எவன்கிட்ட எந்த வாசனை இருக்கோ அவன்தான், அந்த வாசனை தான் அவனுடைய பர்சனாலிட்டி. காம வாசனை இருந்தா காமி, குரோத வாசனை இருந்தா குரோதி, லோப வாசனை இருந்தா லோபி, போக வாசனை இருந்தா போகி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை டிஃபைன் பண்றதை எதை வச்சு டிஃபைன் பண்றோம்? அவங்க வாசனைகளை வச்சு தான் டிஃபைன் பண்றோம். அந்த வாசனைகள் பார்த்தீங்கன்னா எது அதிகமா இருக்கோ அது வெளிப்படும். ஆனா ஒரு மனுஷன்ட்ட என்ன இருக்கும்? எல்லா வாசனைகளும் கலந்து இருக்கும். மிருகம் பாதி, மனுஷன் பாதி, தேவன் பாதி அப்படின்னு எல்லா பர்சனாலிட்டி. ஏன்னா பிறந்தோம்ல, குரங்கா பிறந்தோம், நாயா பிறந்தோம், பன்னியா பிறந்தோம், தேவனா பிறந்தோம், அசுரனா பிறந்தோம், எல்லா பிறந்திருக்கோம். எல்லா வாசனையும் உள்ள இருக்கா? இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலர்ஃபுல் தான் நம்ம எல்லாம். ஆனா எது பிரதானமா இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆளை நல்லவர், கெட்டவர், தர்மி, அதர்மி அப்படின்னு டிஃபைன் பண்றோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அநேக வாசனைகளால பார்த்தீங்கன்னா சித்திரீகிருத்தம் அபி, இந்த மனசு பார்த்தீங்கன்னா சித்திரீகிருத்தம்னா வாசனா கலர்ஃபுல் ஆயிடுச்சு, வெரைட்டியான கலர் ஆயிடுச்சு. அப்படி ஆயிட்டு பரார்த்தம்னா என்ன அர்த்தம்? பரஸ்ய போக அபவர்கார்த்தம். பரஸ்ய அப்படின்னா பரஸ்ய ஆத்மனோ, இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த சித்தத்துக்கு வேறா இருக்கின்ற, பரம்னா வேறாக அப்படின்னு அர்த்தம். இந்த சித்தத்துக்கு வேறா, சித்தத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஆத்மானா யாரு? நான் தான். எனக்கு பாத்தீங்கன்னா போக அபவர்கார்த்தம் லட்சணம் தெரிஞ்சுக்கணும். பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். திருஷ்யம் எதுக்கு? இந்த திருஷ்யம்ன்றது சித்தம். இந்த சித்தம் என்ன பண்ணுது? இந்த புருஷனுக்கு பாத்தீங்கன்னா போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கறதுக்காக. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வார்த்தம். இந்த சித்தத்துக்கு தனக்கு எந்த பர்பஸும் இல்லை. அப்ப சித்தத்தோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு போகத்தை கொடுக்கறதுக்காகத்தான். இந்த மனசோட சேர்ந்தோம் சந்தி சிரிச்சு நிக்க வேண்டியதுதான். மனசோட நமக்கு எப்ப பாத்தீங்கன்னா விபாகம் வருதோ, இது வேற நான் வேறன்னு எப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றோமோ அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு சமயம் நல்லதை கொடுக்கும், ஒரு சமயம் கெட்டதை கொடுக்கும். இந்த சித்தத்தோட வேலையே நமக்கு சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. நாள் ஃபுல்லா சுகம், துக்கம், மோகம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா சித்தத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சித்தத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி இருந்துகிட்டு நஸ்வார்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா சங்கத்தியகாரித்வாத் கிரகவத். ஆச்சாரியர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. இது பாத்தீங்க அப்படின்னா வீடு மாதிரி. வீட்டுல அநேக வஸ்துக்களை கூட்டி வச்சு ஒரு வீடு கட்டுறோம். வீடு வீட்டுக்காக இல்லை, வீட்டு பாத்தீங்கன்னா அதுல வாசம் பண்றவனுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசுன்றது பாத்தீங்கன்னா அநேக குணங்கள், 3 குணங்களோடையும் அநேக வாசனைகளோடையும் கூடி இருக்கிறது, ஒரு அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா இது இந்த சித்தத்துக்காக இல்லை. சித்தம் எதுக்கு? இதுக்கு அந்நியமா இருக்கிற புருஷனோட பிரயோஜனத்துக்காகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சங்கத்தியகாரினா சித்தேன, கூட்டா இருக்கக்கூடிய அசம்பிளா இருக்கக்கூடிய அந்த சித்தத்தினால நஸ்வார்த்தேன பவித்தவ்யம், அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சித்தத்தினால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, ஏன் அப்படின்னா ந சுக சித்தம் சுகார்த்தம். சித்தத்துல பாத்தீங்கன்னா சத்துவ குணம் நல்லா போகுது, பிரசன்னமா இருக்கு மனசு. இப்ப யார் சொல்றா? சித்தம் சொல்லிச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சித்தம் சொல்லிச்சா? யார் சொல்றா? நான் சொல்றேன் ஜி, ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் ஜி, மனசு பிரசன்னமா இருக்கு. மனசு எப்படி இருக்கு? மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு. ஒரு கோயில் போயிட்டு வந்தேன். காலையில பாத்தீங்கன்னா பூத்த நாராயணனை பார்த்து நல்ல ஆஞ்சநேயருக்கு வடமாலையெல்லாம் போட்டு நல்ல அலங்காரம்லாம் பார்த்து வந்தோன்னு ஒரு ஆரத்தியெல்லாம் காட்டி மனசு ரொம்ப பிரசன்னமா ஆயிப்போச்சு. அப்படியே ஒரு கோபுரத்தை ஒரு நமஸ்காரம் பண்ணோன்னே அண்ணாமலையாரோட பிரசாதத்தோட மனசு பிரசன்னமா ஆயிப்போச்சு. யாரும் ஆனந்தமா இருக்கா? நான் ஆனந்தமா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா சித்தம் பாத்தீங்கன்னா பிரசன்னமானதுனால நான் தான் ஆனந்தமா இருக்கேன் ஒழிய சித்தம் ஆனந்தமா இல்லை. சித்தம் ஆனந்த விருத்தியோட இருக்கு, சுக விருத்தியோட இருக்கு. அதை என்ஜாய் பண்றவன் யாரு? ஈல்டு எடுக்கிறவன் நான். அதான் இங்க சொல்றாரு ந சுகச்சித்தம் சுகார்த்தம். சுகச்சித்தம் பாத்தீங்கன்னா அதுக்கு சுகத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ந துக்க ஞானம் ஞானார்த்தம். ஞான சித்தத்துக்கு ஒரு ஞானம் உண்டாகுது.
சித்தத்தோட ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துக்காகவா அப்படின்னா இல்லை, கிரெடிட் யார் எடுக்கிறா? எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு கிரெடிட் எடுக்கிறவன் நான் வேறானவன். அப்போ சித்தவிருத்தியோட எல்லா இதுவும் சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் இதை அனுபவிக்க கூடியவன் இந்த சித்தத்துக்கு அந்நியமா இருக்கிற நான். சித்தத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. உபயம் அப்படி ஏத்தத்து பரார்த்தம். இந்த சுகமா இருக்கட்டும் ஞானமா இருக்கட்டும், இந்த இரண்டும் உபயம்னா ரெண்டும், இந்த ரெண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா புருஷனோட பிரயோஜனத்துக்காக தான், பரார்த்தம் தான். சித்தத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எஸ்ச போகேன அபவர்கேனச்ச அர்த்தேன அர்த்தேன அர்த்தவான் புருஷக சஏவ பரக. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தம் என்ன பண்ணுது? போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை கோடி ஜென்மமா போகம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல, என்னெல்லாம் அனுபவிச்சோன்னு தெரியல. ஷோ லைஃப் எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரோட லைஃபு நீங்கள் உடனே பாருங்கள், யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் நம்ம தான். எல்லா பிறவையும் எடுத்தோம், எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தோம், எல்லா துக்கத்தையும் அனுபவித்தோம். வெரைட்டியாக துக்கம், வெரைட்டியாக சுகம், எல்லாம் பட்டு 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 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சித்தம் அநேக காலம் நமக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சுகம் துக்கம் மோகம், சுகம் துக்கம் மோகம், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், சைக்கிள் போயிட்டே இருக்கு. என்ன அனுபவிச்சிருக்கோம்? எப்போ உங்களுக்கு வைராக்கியம் வருதோ அப்போ வந்து என்ன ஆயிடும்? அப்பவர்க்கம் அப்படின்ற மோட்சம் கிடைச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? போகத்தையும் மோட்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தேன அர்த்தவான் புருஷக. இந்த அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரு கொடுக்குறா? இந்த சித்தம் கொடுக்குது. இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடைய இந்த சித்தத்திலிருந்து போகத்தையும் இந்த சித்தத்திலிருந்து மோட்சத்தையும் அடைபவன் யாரோ அவன்தான் புருஷன். அவன் வந்து சாயேவ பரக. அவனை தான் இந்த சூத்திரத்துல பரார்த்தம்னு அந்த பரசப்தத்தினால வேறானவன் மேலானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தினால சித்தத்துக்கு போகமும் இல்லை, சித்தத்தினால சித்தத்துக்கு மோட்சமும் இல்லை. சித்தத்தினால போகத்தை அனுபவிக்கின்றவன் ஆத்மா, சித்தத்தினால மோட்சத்தை அனுபவிப்பனும் ஆத்மாதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. ச பரக சாமானிய மாத்திரம். இது கொஞ்சம் இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஒரு 2 லைன் இருக்கு, அதை வந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். உதாசீனப்படுத்துங்க. எந்த தாட் வந்தாலும் உதாசீனப்படுத்துங்க. நான் இல்லைன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். மனோச்சித்த மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் இருக்குல்ல, அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வரணும். அப்படியே நிர்வாண ஷட்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரும். ஸ்லோகம்லாம் சொன்னாலும் ஆகாது. ஆயிரக்கணக்கான முறை வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தாட்டையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே வரணும். இது நான் இல்லை என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடாது. சதா காலமும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒய்ஃபோட டைவர்ஸை கொடுத்துடணும். 100% டைவர்ஸை கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக இருப்போம். நம்ம கைவல்யம்னு பேர். பாப்பா.